ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோ கட்டாயம் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ன்றது மன அழுத்தம்ன்றது ஒரு நோய் இல்லை. ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. மன அழுத்தம்ன்றது ஒரு நோய் இல்லை, ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு நோய் இல்லை. அது உங்களோட உடம்பும் உங்களோட மனசும் எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு, எனக்கு கொஞ்சம் அமைதியாகவே, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும் என்று சொல்கிற ஒரு அறிகுறி தான், ஒரு எச்சரிக்கை தான் ஸ்ட்ரெஸ். சரியா? அதாவது எங்கள்கிட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாமையே சில பேர் இருப்பாங்க. சில பேர் பல நோய்களுக்கு மருந்து எடுக்க போவாங்க. பார்த்தா அவங்களுக்கு எந்த நோயும் மீக்காது. டாக்டர்கிட்ட போய்த்து இந்த ஷோல்டர்ஸ் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, கை கால் வலிக்குதுன்னுவாங்க, பலவீனம் ஆயிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சில நேரம் விட்டமின் போதாண்டு டாக்டர்ஸ்மார் விட்டமின் எல்லாம் எழுதி கொடுப்பாங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்குள்ள ஒரு நோய் ஒன்று இல்லை, உங்களுக்கு உங்களோட உடம்புக்கும் உங்களோட மனசுக்கும் ஓய்வு தேவைப்படுது, நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்கன்றது தான் காரணம். அப்போ நாங்கள் இப்போ நான் சொல்கிற இந்த அறிகுறிகள் உங்களுக்குள்ளே இருக்கான்னு சொல்லி பாருங்கள். சரியா? முதலாவது எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு கோபம் வரும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரும். கண்டது பிடிச்சது எல்லாத்துக்குமே கோபம் வரும். சிம்பிளாக டஸ்ஸண்ட் ஒரு கோபம் வந்துடும். அதோட எப்போதும் எரிச்சலாகவே இருக்கிற, சந்தோஷமாக இல்லாமல் எரிச்சலாகிறது. அதோட காரணம் இல்லாமல் அழுக வாருது. அதாவது இப்போ எங்களுக்கு சில நேரம் மனிதர்களுக்கு என்னன்னு சொன்னால் எந்த ரீசனுமே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, சில நண்பர்கள்கிட்ட சொல்லிப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க. சில நேரம் ஹஸ்பண்ட்மார்கிட்ட ஒய்ஃப்மார்கிட்ட ஹஸ்பண்ட்மார் சில நேரம் ஷேர் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எனக்கு ரீசனே தெரியா, காரணமே இல்லாமல் அழுவ வர மாதிரி இருக்குது, கவலையாயிக்குது. அது ஸ்ட்ரெஸ். சரியா? அதோட யாரோட பேசினாலும் பிடிக்காம இருக்கிறது, யாரோட பேச பிடிக்காம தனிமையில் இருக்க நினைக்கும். அதோட நான் செய்கிறது ஒன்றுமே சரியில்லையே, நான் எதையுமே சரியாக செய்கிறேன் இல்லையேன்ற ஒரு டிமோட்டிவேட், ஒரு எண்ணம், தன்னை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளுக்குள்ளே உருவாகும். இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய சின்ன அறிகுறிகள் தான். அதோட இந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டுன்னு சொன்னால் மனசு ஒரே விஷயத்தை என்னன்னு சொன்னால் ரிப்பீட் அதே மனசுக்கு ஒட்டிக்கொ நிற்கும். அதாவது சும்மா நாங்கள் சொல்லுவோம், ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் பேசிட்டோம், அந்த விஷயத்தை நாங்கள் ஏன் பேசினோம், நாங்கள் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அடிக்கடி அது நினைக்கும். அப்படி இல்லாட்டி நாளைக்கு என்ன நடக்குமோண்டு எதிர்காலத்தை பற்றின சும்மா விஷயமான திங்கிங், இது ஓவர் திங்கிங்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் இப்படி பேசினது தப்பா, அது நாளைக்கு என்ன நடக்கும், நான் இப்படி செஞ்சிருக்கலாமே, அந்த மாதிரி ஓவர் திங்கிங் இந்த ஸ்ட்ரெஸ் அவங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். சரியா? இது மனசை அதிகமாக சோர்வாக்கும். அது மனிதனை மனசை சோர்வாக்கும். அதாவது மனிதன் மனம் தான் மனிதனை ஹீல் பண்ணுது. அதாவது மனசோட மனம் சோர்வடைஞ்சிட்டுன்னு சொன்னால் உடலும் சோர்வடைஞ்சிக்கும். நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, எங்களுக்கு பலவீனமாக, நாங்கள் வீக்காக சும்மா சோம்பேறித்தனமாக ஒரு அது ஏய்க்கிற நேரம் எங்களுக்கு சும்மா மனவருத்தம் ஒண்டிக்கும், மேல் கையும் வலிக்கிற மாதிரிக்கும் உஜாயிக்கும். நாங்கள் மனசளவில் சந்தோஷமாக இருந்தால் எங்களோட வேலையெல்லாம் நாங்கள் டக் செய்வோம். எங்களுக்கு ஒரு உஜார் ஒண்டிக்கும், மேலில் ஒரு சக்தி ஒண்டிக்கும். காரணம் எங்களோட மனசு தான். எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட மனசு. அதோட இந்த ஸ்ட்ரெஸ் வந்தால் உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்படும். உடல்நிலையில் மாற்றம் ஏற்படும். சில நேரம் இதுக்கு நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போய்த்து மருந்து எடுக்க கூட பார்த்திருப்பீங்க. ஆனால் இது உங்களோட உடலியல் நோய் இல்லை, உங்களோட உளவியல் வருத்தம். அதாவது ஸ்ட்ரெஸ்ன்றது உளவியல் பிரச்சனை உண்டு. ஆனால் உடலில் காட்டும் தலைவலி, அதிகமாக தலைவலி வரும். அதோட கழுத்து, இந்த ஷோல்டர் எல்லாம் சரியான மட்டும் வலிக்கும். அதோட நெஞ்சு பாரமாக, சும்மா நெஞ்சு அடைக்கிற மாதிரி பாரமாய்க்கும். அதோட இதயம் வேகமாக, ஹார்ட் பீட் வேகமாக துடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நேரம் சோர்வாய்க்கும். சில நேரம் ஹீமோக்ளோபின் குறைஞ்சன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். ஆனால் ஹீமோக்ளோபின் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஹீமோக்ளோபின் சரியாக தான் நிற்கும். சரியா? அப்போ அதோட காரணம் இல்லாமல் உடம்பு வலி, கை கால் மூட்டுகளில் காரணம் இல்லாமல், ஆனால் காய்ச்சல் எல்லாம் இருக்காது, காரணம் இல்லாமல் வலி, இதுகள் எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் தான். சரியா? அப்போ டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் ஆகிக்கும். ஆனால் மனசுக்கு நிம்மதி இருக்காது. காரணம் என்ன? ஸ்ட்ரெஸ். அதோட ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இன்னொரு அறிகுறி என்னன்னு சொன்னால் தூக்கம் வராது. தூக்கம் லேசில் வராது. ஆனால் அப்படி இல்லாட்டி அதிகமான, ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். இல்லாட்டி அதிகமாக தூக்கம் வரும். சரியா? அப்படி இல்லாட்டி சில பேர் என்ன செய்வாங்க, படுக்க போவாங்க, ஃபோன் எடுத்துக்கொண்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கொண்டே நிற்பாங்க, தூக்கம் வராது. சில பேருக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய நினைக்காது, தூக்கமாகவே இருக்கும். அப்படி இல்லாட்டி சாப்பாடுலேயும் இருக்குது. சில பேருக்கு சாப்பாடு தின்னவே நினைக்காது, சாப்பாடை திங்கவே நினைக்காது, சாப்பாடு எடுக்கவே நினைக்காது. சில பேருக்கு சாப்பாடு கூடுதலாக தின்ன நினைக்கும். இது ரெண்டுமே ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய அறிகுறி தான். சரியா? அதோட எங்களுக்கு
ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னு சொன்னால் தனிமை பிடிக்கும், யாரோடையும் பேச விருப்பம் இல்லாமல் போகும், கூட்டம் வைக்கிறது பிடிக்காது. ஏன்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஸில் கூடுதலான ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ளவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும் மனசில், என்னை யாருமே புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க என்ற ஒரு எண்ணம் வந்துடும். அப்படி இல்லை, நினைவில் வச்சுக்கொள்ள வேணும். ஸ்ட்ரெஸ் வந்து நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் அப்படி சைலண்ட் லெவலுக்கு போகிறது சரியில்லை, சரியா? அதாவது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது வந்து பலவீனம் இல்லை, எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ன்றது மன அழுத்தம்ன்றது எல்லாத்துக்கும் வருது. ஏன்னா வேலை பளு, குடும்பம், அது இது, சில நேரத்துக்கு பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள், அப்படி இல்லாட்டி பொருளாதார பிரச்சனை, இல்லாட்டி பல மனிதன் என்று சொன்னால் மனிதன் வந்து பிரச்சனையோடையே படைக்கப்பட்டவன் தானே. அப்போ அவனுக்கு வந்து பல இதுகள் வந்து வரும். அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை, பலவீனம் இல்லை. நீங்கள் மனிதர் என்றதுக்குரிய ஒரு அடையாளம் தான் இந்த ஸ்ட்ரெஸ். அதாவது நீங்கள் மனிதனாக இருந்தால் நீங்கள் வந்து என்னது, உங்களுக்கு இந்த மாதிரியான மன அழுத்தங்கள் வரும். இது ஒரு அடையாளம். நீங்கள் வந்து ஸ்ட்ராங் இல்லாத ஒரு ஆளுன்னு சொல்லி நீங்கள் உங்களையே குறை சொல்லிக்கொள்ளப்படாது. ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அடே நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன், எனக்கு மன அழுத்தம், நான் பலவீனமான ஒரு ஆளுன்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்கப்படாது. அதாவது வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வந்து உதவி கேட்குறது தான் இந்த உளவல துணை. அதாவது இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் கதைக்கிறது, பேசுகிறது, இல்லாட்டி ஒரு கவுன்சிலரை நாடுறது வந்து இதிலிருந்து உங்களுக்கு தப்புறதுக்குரிய ஒரு வழிமுறை. இப்போ நாங்கள் பார்க்குற நிறைய பேர் வந்து மன அழுத்தத்தை அப்படியே உள்ளுக்கு அடைச்சி வச்சுக்கொண்டு நிற்கிறாங்க. யாரோடையும் பேசுகிற கதைக்கிறல்ல, அவங்களோட பிரச்சனையை வெளியே சொல்ல வைக்கப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று சொன்னால் வந்து அவங்களோட பிரச்சனை வந்து பப்ளிசிட்டி ஆகிரும், இன்னொருத்தருக்கு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாட்டி வந்து அவங்க வந்து சமூகத்தில் கொச்சைப்படுத்தப்படுவாங்க, பல காரணங்களுக்காக அவங்களோட மனசுலுக்கே சில விஷயங்களை போட்டு அடைச்சி வச்சுக்கொண்டு கடைசியில் தற்கொலை செஞ்சு கொள்கிற நிலைமைக்கு என்ன செஞ்சிடுற மனுஷர் வந்து ஆளாகிடுற. அப்படி இல்லாமல் தனக்குள்ளே ஈக்கிற பிரச்சனையை நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட, அப்படி இல்லாட்டி நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு கவுன்சிலர் ரெண்டாலும் நாடி உங்களோட பிரச்சனைகளை, உங்களோட மன அழுத்தத்தை நீங்கள் சொல்லணும். அதாவது உங்களுக்கு இந்த அறிகுறிகள், நான் சொன்ன இந்த வீடியோவில் சொன்ன அறிகுறிகள் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இக்னோர் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு உங்களை கவனிக்க முடியாதீங்க. நீங்கள் ஓய்வெடுங்க, ரிலாக்ஸ் ஆகிடுங்க. வேலைக்கு போகிறீங்களா, ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுங்க. உங்களோட நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு நம்பிக்கையான யாரோட சரி பேசுங்க. அழுவுங்க, வாயை திறந்து கத்தி கண்ணீர் வடித்து அழுவுங்க. கண்ணீர் வெளியாகிற நேரம் உங்களோட உடம்புல இருக்கிற அழுத்தம் என்ன செய்யும், வெளியாகும். நீங்கள் கத்தி கதறி அழுவுங்க. அடுத்தது வந்து உங்களை நீங்கள் நேசிங்க. ஏன்னு சொன்னால் உங்களோட மன நிம்மதி நீங்கள் தான் எல்லாவற்றையும் விட உங்களுக்கு முக்கியமான ஆள். அதாவது நீங்கள் மன நிம்மதியாக இருந்தால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயத்தையும் உங்களால் செய்யலாம். அதாவது வந்து உங்களுக்கு வந்து பல பொறுப்புகள் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து பல எதிர்பார்ப்புகள், இலட்சியங்கள் இருக்கலாம். எல்லாம் நிறைவேறுறதுக்கு முதலாவது நீங்கள் ஆரோக்கியமாக, நீங்கள் ஒரு நல்ல மனிதராக, நீங்கள் ஒரு சிறந்த நபராக இருக்கணும். அதுக்கு வந்து பிரதானமாக உங்களுக்கு தேவைப்படுறது வந்து உங்களோட உள்ளத்தின் நிம்மதி, உங்களோட மன நிம்மதி. உங்களோட மனசை நீங்கள் தூய்மையாக பாதுகாத்து கொள்ள வேணும். உங்களோட உடலை நீங்கள் ஒழுங்காக பாதுகாத்து வேணும்னு சொன்னால் உங்களோட மனசை நீங்கள் முதலாவது தூய்மையாக வச்சுக்கணும். மனசை தூய்மையாக சுத்தமாக வச்சுக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த மன அழுத்தம் எல்லாம் வந்தால் உங்களுக்கு வந்து பாதிப்படைய முன்னுக்கு, இப்போ நான் சொன்ன இந்த அறிகுறிகள் இருக்கின்னு நீங்கள் கண்டிங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரோட அல்லது உங்களுக்கு நல்ல நம்பிக்கையானத்தரோட இல்லாட்டி ஒரு கவுன்சிலரோட கதைச்சி உங்களோட இந்த பிரச்சனைகளை நீங்கள் இல்லாமல் வைக்கோங்க. தயவு செஞ்சு இக்னோர் பண்ண வேணாம். இக்னோர் பண்ணிங்கன்னு சொன்னால் கடைசியில் வந்து தன்னைத்தானே அழிச்சு கொள்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கூடினா, ஸ்ட்ரெஸ்ன்றது விளையாட்டுத்தனமான ஒரு விஷயம் இல்லை. அது வந்து பாரதூரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உயிர் போகிற அளவுக்கு பெய்த்திரும். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நாங்கள் ஃப்ரீயாகி நல்ல முறையில் அழகாக வாழ்கிறதுக்கு என்னென்ன வேணுமென்றது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் உணருங்க, உங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய தருணம் இது என்று சொல்லி.